Hello students, welcome to my class. இன்னைக்கு நம்ம applications of Gauss law பற்றி பார்க்க போகிறோம். இதில் 4 applications இருக்குது. First case பார்க்கலாம். First case is to calculate the electric field due to an infinitely long charged wire. So Gauss law அப்படினாலே Gauss law ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். Electric flux psi is equal to integral closed surface. So closed integral E into dA which is equal to Q by epsilon naught. So electric flux is equal to Q by epsilon naught, or else electric flux is equal to integral, it is closed integral E into dA. So இதான் Gauss law. ஸோ இந்த Gauss law நம்ம எதுக்கு calculate பண்ண போகிறோம்? இந்த Gauss law formula வச்சு electric field value E value calculate பண்ண போகிறோம். For what? For an infinitely long charged wire. ஒரு charged infinitely long charged wire எடுத்துக்க போகிறோம். ஸோ அது charged wire. ஸோ charges இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக என்ன ஆகும்? அந்த சார்ஜஸ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று அதை சுற்றி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படின்னு Gauss law-வை பேஸ் பண்ணி கோயிங் டு கேல்குலேட். ஸோ Gauss law-க்கு ஃபார்முலா இது. அண்ட் Gauss law-க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் என்னென்னா, நான் என்னோடய சார்ஜ்டு பார்ட்டிக்கலை அப்படியே டைரெக்டாக எடுத்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் மெட்டீரியல் என்ன பண்ணணும்? ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் அ இமேஜினரி சர்ஃபேஸ் which is called as Gaussian surface ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த Gaussian surfaceன்னு ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே நான் எடுக்கிற சார்ஜ்டு மெட்டீரியல் இருக்கணும். ஸோ அப்போ நான் எடுத்துருக்கிற இந்த இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் அப்படிங்கிற சார்ஜ்டு மெட்டீரியலை சுற்றி ஒரு Gaussian surface நான் பில்ட் பண்ண போகிறேன். அந்த Gaussian surface-ஐ வச்சு தான் I'm going to calculate this Gauss law. I'm going to relate this Gauss law. இந்த Gauss law வச்சு I'm going to calculate the electric field value. So what kind of Gaussian surface I can take? You have to decide that first. So for that ஒரு long charged wire, see இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஒயர் அப்படினாலே கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சார்ஜ்டு ஒயரில் ஒரு குட்டி சர்ஃபேஸ், சி நம்ம ஃபார்முலாலே பார்த்தோம், இட் இஸ் இன்டெக்ரல் இ இன்ட்டு டிஏ. ஒரு ஸ்மால், இது வந்து டிஏனா ஸ்மால் ஏரியா ஏ. ஸோ இந்த ஸ்மால் ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணணும். இந்த எண்டில் ஒரு ஏரியாவும் இந்த எண்டில் ஒரு ஏரியா ஏ1 ஏ2ன்னு 2 ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சுற்றி இங்கே ஒரு பாயிண்ட் பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுன்னு கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ இந்த சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா this distance for this area, and இந்த ஏரியானால இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி போகுது. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ், this is all same, which is called, இது ஒரு சர்க்கிள் பார்ட்டோட ரேடியஸ். சர்க்கிள்னால் ரேடியஸ், எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதாவது இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ, இந்த லென்த் வந்து சேமாக இருக்குது, விச் இஸ் ஒரு சர்க்குலர் சர்ஃபேஸை இது ஃபார்ம் பண்ணுது அட் திஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கும் இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், ரைட்? ஸோ இப்போ இது இந்த சர்க்கிள் வந்து இப்படியே லென்த் வைஸ் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜுக்கு அந்த மாதிரி இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ வென் யூ see that, இந்த ஏரியா ஒரு சர்க்கிள், இந்த லென்த் ஃபுல்லாக இதே தான், அண்ட் இந்த லென்த் ஃபுல்லாக இதே தான், அண்ட் இந்த ஏரியா ஒரு சர்க்கிள். ஸோ இது எப்படி இருக்குது? ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ஆல் இமேஜினரி சர்க்கிள்ஸ். ஸோ அப்போ இதை அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது ஐம் கெட்டிங் அ சிலிண்டர் ஓவர் திஸ் ரீஜன். So with this I conclude the region I should consider for a charged wire, long charged wire, is that it should be like a cylinder. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 2 ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணி அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ தூரம் போகுது எப்படி இருக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு என்ன தெரியுது? ஒரு சிலிண்டர் மாதிரி இட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட், இதே மாதிரி இப்படி ரிப்பீட் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு சிலிண்டர் ஷேப் கிடைக்குது. அப்போ நான் எடுத்துக்கிற Gaussian surface. Gaussian surfaceனால் ஒரு எம்டி சர்ஃபேஸ், இந்த சார்ஜ் பார்ட்டிக்குள்ளே உள்ளே க்ளோஸ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கிற Gaussian surface நம்ம கேல்குலேஷனுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் சர்ஃபேஸ் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், இது சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாக எடுத்திருக்கோம்.
ஸோ இப்போ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாக எடுக்கும்போது இங்கேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகும், அண்ட் இந்த பாயிண்டில் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகும், அண்ட் இந்த பாயிண்டில் எடுத்துக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகும். ஸோ இதுலேருந்து பார்த்தா 3 கேசஸ் நம்மளுக்கு பாசிபிள். எப்படின்னா, என்னோடய லோயர் ரீஜனில் எனக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, அண்ட் இந்த சர்க்குலர் ரீஜனில் இருக்க ஒரு குட்டி சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறது எல்லாமே இன்டெக்ரல் E இன்ட்டு dA. இது ஹோல் ரீஜன். இப்போ நான் எடுத்துருக்கிற ஹோல் சர்ஃபேஸ் இதுக்குள்ளே ஒரு குட்டி ஏரியா எடுத்து தான் நான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த குட்டி ஏரியா நான் இங்கே எடுக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே எடுக்கலாம், இங்கே இந்த லைனில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இங்கே எடுக்கலாம் அண்ட் இந்த ஏரியாவில் எடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த சர்க்கிளில் டாப் சர்ஃபேஸில் பாஸ் ஆகி போகிற கன்சிடரேஷன் ஒன்று இருக்குது, பாட்டம் சர்ஃபேஸில் ஒரு கன்சிடரேஷன் இருக்குது, அண்ட் இந்த சைடு வைஸில் ஒரு கன்சிடரேஷன். இதெல்லாம் பாசிபிலிட்டி. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த E இன்ட்டு dA அப்படிங்கிறது ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ், அப்படின்னா ஒரு ஏரியாக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகி போகுதுன்றது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, அப்போ இந்த ஏரியாவில் எவ்வளோ போகுது, இந்த ஏரியாவில் எவ்வளோ போகுது, இந்த ஏரியாவில் எவ்வளோ போகுது, ஏன்னா இங்கே வேறு மாதிரி டைரெக்ஷனில் போகும், இங்கே வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் ஒரே கன்சிடரேஷனுக்கு. அப்போது இது டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு சர்ஃபேஸில், இந்த ஹோல் சர்ஃபேஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ பாஸ் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும், இதே 3ஆக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் E இன்ட்டு dA டாப் சர்ஃபேஸ்க்கு ப்ளஸ் இன்டெக்ரல் E இன்ட்டு dA பாட்டம் சர்ஃபேஸ்க்கு ப்ளஸ் இன்டெக்ரல் E இன்ட்டு dA என்னோட சைடு வைஸ் சர்ஃபேஸ்க்கு. ஓகே, அண்ட் டாப் சர்ஃபேஸில் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் எப்படி எடுத்துக்கோ, நம்ம எடுத்துக்கிற ஏரியாவும் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இப்படி பேரலாக இருக்குது. ஸோ பேரலில் வந்து நம்ம என்ன சொன்னோம், இது வழியாக பர்பெண்டிகுலராக பாஸ் ஆகி போகிற லைன்ஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. அண்ட் பேரலாக இருந்தால் இதுக்குள்ளே எந்த லைன்ஸும் பாஸ் ஆகி போகாது, இது தனித்தனியாக தான் போகும். ஸோ அப்போது இதுக்குள்ளே பேரலாக இருக்கிற சர்ஃபேஸில் என்றைக்குமே எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் பாஸ் ஆகி போகாது. ஸோ அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இங்கே 0, விச் இஸ் ஃப்ளக்ஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0. பேரலாக இருந்தால் என்னோடய சர்ஃபேஸும் நான் எடுத்துருக்கிற குட்டி சர்ஃபேஸும் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் பேரலாக இருந்தால். ஸோ இப்படி பேரலாக எங்கே இருக்குது, டாப் அண்ட் பாட்டமில் பாருங்கள் பேரலாக தான் இருக்குது. ஸோ இப்படி என்னோடய சர்ஃபேஸ் அண்ட் என்னோடய லைன் இப்படி இருந்தால் பேரலல், என்னோடய சர்ஃபேஸ் என்னோடய லைன்ஸ் இப்படி இருந்தால் பெர்பெண்டிகுலர். ஸோ இங்கே 2 கேஸ்லேயும் பேரலாக இருக்குது என்னோடய சர்ஃபேஸும் என்னோடய லைன்ஸும். ஸோ பேரலாக இருக்கிறதுனால இந்த 2 கேஸில் என்னோடய ஃப்ளக்ஸ் வேல்யூ இஸ் 0. ஸோ 0 + 0 ப்ளஸ் இந்த சர்ஃபேஸில் பாருங்கள், இது கர்வ்டு சர்ஃபேஸ்னு எடுத்துருக்கோம். இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் என்னோடய லைன் இப்படி போகுது, நான் எடுத்துருக்கிற ஏரியா இப்படி இருக்குது. ஸோ ஏரியா ஃபீல்ட் லைன்ஸ் ரெண்டும் 90 டிகிரியில் இருக்குது. ஏரியா இப்படி இருக்குது, ஃபீல்ட் லைன் இப்படி இருக்குது, விச் இஸ் 90 டிகிரி. அப்போ இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் கன்சிடரபிள். இதை அப்படியே வச்சுக்கோங்க, இன்டெக்ரல் E இன்ட்டு dA விச் இஸ் ஃபார் தி கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ இதான் என்னோடய டோட்டல் E இன்ட்டு dA. ஸோ அப்போ என்ன ஆகும், E இன்ட்டு dA only with respect to this curved surface. E into dA, that is my flux is equal to E into dA, which is simply E into dA for curved surface. So my flux value is nothing but closed integral of E into dA only for the curved surface I am going to consider. So flux value formula நம்மளுக்கு தெரியும், it is Q by epsilon naught. அப்போ என்னோட integral value is equal to Q by epsilon naught. ஸோ இங்கே Q அப்படிங்கிறது Q enclosure, அதாவது என்னோடய சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் என்க்ளோஸ் ஆகிருக்கோ அது மட்டும்தான். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே. ஸோ அப்போ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த லென்த் வரைக்கும் இருக்கும், which is taken as length L, and charge density இந்த ஏரியா இந்த பர்டிகுலர் லென்த் அளவுக்கு இந்த வித், அதாவது டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஏன்னா இப்படி லைனாக ஒரே லைனில் இருக்க போகிறதில்ல, இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாக இப்படி இருக்கும். ஸோ லென்த்னால் இது மட்டும் 3, பட் இந்த டென்சிட்டியும் எடுத்தால் தான் லென்த்து இன்ட்டு இந்த வித் ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் கிடைக்கும். அப்போ இந்த Q அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா, சார்ஜ் வேல்யூ எவ்வளோ சார்ஜ் இருக்கும் ஃபார் தி சிலிண்டர், இட் இஸ் சார்ஜ் டென்சிட்டி. திஸ் லாம்டா இஸ் சார்ஜ் டென்சிட்டி
into my length. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எத்தனை இருக்குது இன்ட்டு எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது. This is the total number of charges இல்லையா. ஸோ அது எப்படி எழுதலாம், Q is equal to lambda into L. lambda அப்படிங்கிறது சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஸோ அப்போ இங்கே க்யூக்கு பதில் எப்படி எழுதலாம், lambda into L அப்படின்னு எழுதலாம். ஸோ lambda into L by epsilon naught. அண்ட் இதில் integral E into dAல E is not integrable value. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா சைட்லையும் ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியில் இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துட்டா only dA is integrable. ஓகே, நாங்கள் எடுத்துருக்கிற ஏரியா dA அப்படிங்கிறது இட் இஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸோட ஏரியா. ஸோ இது வந்து என்ன ஷேப் எடுத்துருக்கோம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்போட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், இட் இஸ் 2πRh. ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இங்கே ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான் லென்த் எல்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹெச் ஐம் ரீப்ளேசிங் இட் ஆஸ் எல். அப்போது இந்த ஏரியாவுக்கு ஐம் கோயிங் டு புட் திஸ் ஒன் ஆஸ் தி ஏரியா தேர். ஸோ அப்போது இ இன்டகரல் 2πRl which is equal to lambda L by epsilon naught. சாரி, இது வந்து இப்படி எழுதக்கூடாது. இட் இஸ் E into integral dA and integration of dA is simply A. ஸோ E into A அப்படி எழுதிக்கலாம். அண்ட் இந்த ஏரியா தான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா A. ஸோ இதுக்கு பதிலாக 2πRl சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ E into 2πRl equal to, this is for this one, E into 2πRl equal to lambda L by epsilon naught. ஸோ இதில் L கேன்சல் பண்ணிக்கலாம். we have E into 2πR equal to lambda by epsilon naught. ஓகே, நமக்கு என்ன கேல்குலேட் பண்ணணும், வெறும் E வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணணும். அப்போ E மட்டும் வச்சுட்டு மிச்ச பார்ட் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்து டிவிஷன் ஆயிரும். ஸோ இட் இஸ் E equal to lambda அப்படியே டிவைடட் பை epsilon naught அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே நியூமரேட்டருக்கு இப்படி வந்தால் டினாமினேட்டர் ஆகிடும். ஸோ இட் இஸ் into 2πR. அப்போது என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ E எவ்வளோ, ஃபார் அ infinitely long charged wire, it is E is equal to lambda by 2πR epsilon naught. So this is my electric field value for an infinitely charged wire. Thank you.